எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி. கடா ஃபால்ஸ்ல வர தனியாக இருக்கலாம். ஸ்டோரி இதே என்ன இருக்கா ரோடா? ஒரு வேளை போயிட்டு அந்த ரோட்டில் கைண்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ரோட்டுக்கு கைண்ட் ஆகும். இன்னொரு 9 கிலோமீட்டர் போனால் போக வேண்டியதான் நினைக்கிட்டு. அது ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான். அந்த ரோடு மாறி போகணும். அது ஊருக்குள்ளேருந்து வருது அந்த ரோடு. அது அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஏமாத்துறானுங்க. அதில் போகிறானுங்க. சிமெண்ட் ரோடு தான் வருது. ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? இங்கே பாரு, இருந்தாலும் ரூட்டே மேப்பே இல்லை. ஸ்ட்ரைட்டா எங்கே போய் தான் ரோடில் ஏதாவது கனெக்ட் ஆகுது? நாலு கிலோமீட்டர் போயிட்டு தான் ஒரு கடைசி வரைக்கும் எப்படி தான் போகுதா? நாலு கிலோமீட்டர் இப்படி தானா? அதுதான் அவர் அப்படி சொன்னாரோ. இதில் போகணுன்னு நேராக போயிடுவான். கேட்டுக்கோ, ஆர்டர் கேட்டுக்கோ. ரோடு பிரஷர் இப்படி தான் இருக்குமா? பிரஷர் இப்படி தான் இருக்குமா? ரோடு கடைசி வரையும் இப்படி தான் பாருங்கம்மா. இருக்கட்டும், மழை அது வரைக்கும் போகணும். அந்த பக்கம் ரோட்டு இருக்கும் நினைக்கிறேன். நம்ம அந்தாண்ட ஒரு ரோடு போனது தெரியுமா? ஃபஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு ரோடு போனது, அதில் வேணால் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அங்கேருந்து எனக்கு வந்து 17-18 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் காமிச்சிது.
அது கொஞ்சம் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இது 9 கிலோமீட்டர், அங்கே இது இப்படியே தான் ஒரு 4 கிலோமீட்டர் அப்பா. தடா ஃபால்ஸ் இப்படி தானே போனோம். ஃபால்ஸ் தடா ஃபால்ஸ். நேரம் போங்கிறான். போ நேரம் போய்க்கோ போய்க்கோ. ஊர் வரக்கூடிய நம்ம ஒரு 10 வேர்டு கற்றுட்டு வந்துருக்கணும். ஒரு 10 வார்த்தை கற்றுட்டு வந்துருக்கணும். நம்ம அவன்கிட்ட நேற்று போயிட்டு வந்து நம்ம தெலுங்குல வந்து ரூம் இருக்கான்னு கேட்டோம்னா கொடுத்துருப்பான். தமிழில் கேட்டோம் கொடுக்கல. தெலுங்குல அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தையை கேட்டு வந்துருக்கலாம். ரூமுங்களா அப்படின்றதா ரூம் இருக்கலான்னு கொடுத்துருப்பான். யா ரூம் இருக்காயா? இல்லப்போ போய்க்கோ போய்க்கோ போய்க்கோ. இல்லை ரூம்லா இதான் பால்சம் பார்த்தீங்க. இதான் பால்சம்மா. நீரோடை. நீரோடை. போட்டு அடைச்சாங்கன்னா கம்மி ரூபாயும். நிறைந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். தடாவை நோக்கிய காணும். கண்டுபிடிக்க முடியல. நம்ம போற பதிலாக யாருக்கும் தெரியல. அந்த கோயிலில் போய் பார்த்தா அங்கே 1 லட்சம் பேர் இருக்கான். போன பதிலையும் ஆட்டை ஆளை காணும், வர பதிலையும் ஆளை காணும். தடாவுக்கு போகிறான், ஒரு 2 பேரும் காணும். அங்கே பார்த்தா 1000 பேர் ரொம்ப எந்த பதம் தான் வரீங்க, எந்த பதம் தான் போறீங்க எங்களுக்கு சொல்லுங்கடா. பயணம் சொல்லுங்க சாமி, தற்போது தடாவை நோக்கிய பயணம் தான்.
ஆமாம் ஆமாம், ஷட்டர் போட்டு அடைச்சி எல்லாமே போய் செய்கிறாங்க. ஆள் மட்டும் நடமாட்டமாக தெரியுது. கிராமம் மாதிரி வீடு இல்லை இல்லையே, கொஞ்சம் மக்கள் ஏதோ வீடு இருக்குது, ஒரு 4-5 வீடு இருக்குது. அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறுத்தெல்லாம் இருக்கு, சிறுத்தை புலிலாம் இருக்கு. இதில் இல்லையா? மரங்கள் அனைத்து தோட்டங்களாக பிடிக்கிறது. இந்த மாதிரி ரோடெல்லாம் எடுக்க கொஞ்சம் மேடு மழை இல்லாமல் இருக்கு. ஓடை, பெரிய ஓடை. இதுதான் வந்து தெலுங்கு கங்காவம். தெலுங்கு கங்கை. தெலுங்கு கங்கானே. ஓட நீரோட இந்த பாதை நீங்கள் இந்த சொன்ன பாதை வந்து நினைக்கிறேன். அந்த சொன்னீங்களா அந்த ஒரு பாதை காமிச்சிங்களா? நெக்ஸ்ட் ரைட். ரைட்டா? ரைட்டா இதுல போகணும் நினைக்கிறேன். இப்போ இதுதான் வந்து இதுல வரும் நினைக்கிறேன். இப்படி வருங்கிறியா? இதில் பாருங்க, இது வருவானே பிரிட்ஜு. நம்ம இங்கே எது நிற்கிறோம், இந்த பிரிட்ஜுக்கு போய்ட்டு அப்படி போகணும். அந்த பிரிட்ஜு போய்ட்டு அதனோட இதுதான் தெலுங்கு கங்கா. இந்த ரோடு வந்து பட்டு இதுதான் வந்து இது வரதாச்சப்பழத்துன்னு ரோடு பாருங்க. ஆமாம் ஆமாம், அதான் நம்ம அந்த இது சொன்னோம்ல, அந்த 13 கிலோமீட்டர் சொன்னோம்ல, அது கரண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து போய்ட்டு ரைட்டு கட் அடிக்கணுமா? எங்கே பாதை இருக்கு? பாதை எங்கே இருக்குது? இதுதான் பாதை. இதுதான் பாதையா?
அது வேற பாருங்க. கரெக்டாக தான் போகிறோமா ஒன்று எனக்கு ஒன்று கன்ஃபியூஷனாக இருக்குது. இங்கே பாரு இந்த பக்கம் இருக்கேன். இது ஏதோ உப்பு மங்கோடு ஃபால்ஸ்னு வருது. அதுதான் அந்த ஃபால்ஸ் தான் இது. ஆனால் நம்ம போகிற பாதை கரெக்டானு தெரில. வாங்க இது குளிச்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்ககிட்ட கேட்பாங்கிறியா? இது எந்த அளவுக்கு வரைக்கும் தண்ணி இருந்து வருது. ஆனால் ஆஃப் பண்ணிடலாமா? நடமாட்டமே தெரியலண்ணா. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணு.